அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவன் நன்மைகளை காண பண்ணி ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவாராக. என்னாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் எல்லாரும் கேட்குறாங்க, எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பது யார் என்று. எகிப்திலே சாப்பிட்ட சாப்பாடை நினைத்து கர்த்தர் நடத்தி வரும் பாதையிலே ஆள ஆரம்பிக்கிறார்கள். தேவனை அசட்டை பண்ணுகிற செயல் இது. தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்குகிற காரியம் அது. இந்த நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து தேவனிடத்தில் மோசே முறையிடும் போது கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். அதனுடைய 20வது வசனத்தில் 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அதற்கு மோசேயினுடைய பதிலை பாருங்கள். 21, 22 வசனங்களிலே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இறைச்சி புசிப்பீங்க. என்னோடு இருக்கிற புருஷர் 6 லட்சம் பேர். புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர் என்றால் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் என்று பார்க்கும்போது 20 முதல் 30 லட்சம் பேர் இருப்பார்கள். இப்பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதாவது தங்களிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகள். சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? அதாவது நாங்கள் போய் மீன்கள் எல்லாம் பிடித்து கொண்டு வந்தாலும் இது பத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது கர்த்தருடைய பதில், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறாங்க. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நல்ல கவனமாய் கேளுங்கள். இங்கே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது மோசே எதை பார்க்கிறான் தெரியுமா? தன் கையை பார்க்கிறான். தன்னிடத்தில் இருப்பதை முதலாவது பார்க்கிறான். 2வது, தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தையை நாம் எங்கே பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய கரத்தில் பார்க்க வேண்டும். செய்வேன் என்று சொல்லும்போது நாம் நம்முடைய கரத்தை பார்க்கிறோம். என்னிடத்தில் இருக்கிறது பத்தாது, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, ஆனால் என் கையில் என்ன இருக்கிறது? இவ்வளவுதானே இருக்கிறது. என்னால் என்ன செய்ய முடியும்? இவ்வளவுதானே செய்ய முடியும். நாம் பல நேரத்தில் இப்படி தான் பார்க்கிறோம். ஆமே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னதுண்டானால் அதை நாம் நம்மிடத்தில் பார்க்கக்கூடாது, அதை அவரிடத்தில் தான் பார்க்க வேண்டும். காரணம், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே, கர்த்தருடைய கை குறுகி விட்டதோ? ஏன் மோசே நீ என் கையை பார்க்க மாட்டேங்கிற, உன் கையை பார்க்குற? என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நாம் அவரை அல்லவா ஆராதிக்கிறோம். அவருடைய கையல்லவா நம்மை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது. அவருடைய கரத்தில் அல்லவா நமக்கான நன்மை இருக்கிறது. ஏன் நாம் நம்முடைய கரத்தை பார்க்கிறோம்? நம்மிடத்தில் இருப்பதை அல்ல அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருப்பது, அவரிடத்தில் இருப்பதை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அவர் சொன்னது உண்டானால் அதை அவர் தம்முடைய கரத்தினாலே செய்து முடிப்பார். அவருடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நிச்சயமாய் காண்பீர்கள். அவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அவர் உண்மையுள்ளவர். ஒரு விசை சொல்லி மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. 1 மாதம் வரைக்கும் இறைச்சி புசிப்பீர்கள் என்றால் 1 மாதம் வரைக்கும் புசிக்க வைப்பார். இந்த செங்கடலை கடப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னதுண்டால் கடக்க வைப்பார். இந்த மதிலை தாண்டுவீர்கள் என்று சொன்னதுண்டானால் தாண்ட வைப்பார். உன்னை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று சொன்னதுண்டானால் நிச்சயம் கொண்டு போய் வைப்பார். காரணம், அதை அவருடைய கரம் செய்து முடிக்கும். நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். அதனுடைய 31வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஆமாம், கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட காற்று. காரணம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். ஆமாம், இல்லாதவைகள் அவருக்கு விஷயம் அல்ல, அவருக்கு வார்த்தை தான் விஷயம். சொன்னதை நிச்சயம் செய்வார்.
அவர் உரைத்தது உண்டானால் தயவாக உங்கள் கரத்தை பார்க்காதீங்க, உங்கள் கிரியைகளை பார்க்காதீங்க. அவருடைய வார்த்தையை பாருங்கள், அவருடைய வார்த்தையின் வல்லமையை பாருங்கள், அவருடைய கரத்தை பாருங்கள். வார்த்தையின்படி நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் இந்த தவறை செய்கிறோம். நீர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நாங்கள் எங்கள் கரத்தை பார்க்கிறோம், எங்கள் சூழ்நிலையை பார்க்கிறோம், எங்களால் என்ன முடியும் என்பதை பார்க்கிறோம். இல்லை தகப்பனே, நீர் சொன்னது உண்டானால் அதை நீரே செய்ய வல்லவர். உம்முடைய கை குறுகவில்லை. உடைய நாமத்துக்கு மகிமை. வார்த்தையின்படி நிச்சயம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இந்த நாளில் ஒரு விஷயம் கூட தந்து உறுதிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.